மிடில் கிளாஸ்க்கு வந்து எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும் அல்லது எப்படியாவது ஒரு கார் வாங்கணும். இந்த வீடும் காரும் வாங்கலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து ரெண்டா பையா. 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஆளுக்கு 50% ஆஃப் த மணி தான் வீடு வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு வீடை வாங்கி 25,000 ரூபாய்க்கு இஎம்ஐக்கு போனாலும் அவர் விரும்புகிற வீடு வந்து கிடைக்காது. அங்கே 50,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இந்த சின்ன சின்ன ஆசைகளை வந்து நீங்கள் தியாகம் பண்ணக்கூடாது. வாங்கக்கூடிய வீடு எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு எமோஷன். அவங்க லைஃப் டைமில் ஒரு வீடு வாங்குறதே பெரிய ஒரு விஷயம். ஒரே ஒரு இது வந்து என்னன்னா, நீங்கள் வீடு வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டா அவங்க வீடு வாங்கலாம். அந்த வீட்டுக்கு அவர் வந்து பணம் கட்டுறதுக்கான மணி இருக்கணும். நாளைக்கு இந்த அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா வாடகை கிடைக்கும். நீங்கள் திருப்பி 25,000 30,000 ரூபா கொடுத்துருவீங்க. என்கிட்ட 10 கோடி ரூபா இருக்குன்னா நாளைக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கு நான் வீடு வாங்குறேன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு எகெயின்ஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு அதை கட்ட முடியல அல்லது அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறது இருக்கக்கூடாது. எனக்கு வரக்கூடிய ரெண்ட் வந்து 15,000. அதே 15,000 ரூபாய்க்கு நான் வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னா இது என்ன லாஜிக்? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நம்ம நிறைய வீடியோவில் வந்து ஹோம் லோன் பற்றி பேசியிருக்கோம், வீடு வாங்கணுமா வேணாமான்றதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, ப்ரோ இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், நான் இங்கே இருக்கதே பெஸ்ட்டா இல்லை வீடு வாங்கிறவா அப்படின்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ வாடகை வீட்டில் இருப்பேன், நான் வாடகையும் மெயின்டைன் பண்ண முடியுது, பார்த்தா எக்ஸ்ட்ரா இன்கமும் நிறைய வருது. ஸோ அப்படின்றப்போ நான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாமா இல்லை நான் சேஃபர் சைடில் தான் இருக்கேனா அப்படின்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இதுக்கான பதில் என்ன சார்? பையிங்கா ரெண்டிங்கா இது பெஸ்ட்டு? இல்லை, அதாவது பையிங்கா ரெண்டிங்கா அப்படிங்கிறதுக்கு வந்து ஏன்னா இது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன முடியுது? சரி, யாரோ ஒருத்தர் ரெண்ட்டுக்கு விடணும் இல்லையா? எல்லாருமே வந்து ஓனாக கன்சியூம் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பணம் இருக்கிறவங்க வந்து தே ஆர் பையிங் மோர் ஹவுஸ், ஸோ தே கேனாட் லிவ் இன் ஆல் த ஹவுசஸ், ஸோ தே ஆர் ரெண்டிங் அவுட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து ரெண்டா பையா அப்படிங்கிறது வந்து இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டாங்கிறது அது வந்து இட்ஸ் அ என்லெஸ் டிபேட். ஓகே, எது ஒன்று சொன்னாலும் இன்னொரு சைடு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஓகே ஜஸ்ட் ஃபார் அ டைம் பீயிங் அதற்குள்ளே நம்ம என்ட்ராக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 2 பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே, ஓகேங்களா, சிட்டிக்குள்ளேனா தாம்பரத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், அது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் அப்படின்னதுன்னா மினிமம் ஒரு 15,000 ருபீஸ்லேருந்து 50,000 ருபீஸ் வரையும் வேரியேஷன் இருக்குது டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன். ஸோ 15ங்கிறது ரொம்ப மினிமம், 50 ஈவன் 60லாம் கூட போகுது. 15 to 50ங்கிறது நார்மலி திஸ் வில் பி த ரேஞ்ச். அந்த இது ரெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒருத்தர் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னால் 15,000 ரூபா என்னால் வந்து ஐ கேன் அஃபோர்ட். என்னால் ஒரு 40,000 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஆளுக்கு 25,000 ரூபா 50% ஆஃப் த மணி தான் டுவர்ட்ஸ் இஎம்ஐயாக லோனே கொடுப்பான். நானாக வந்து இல்லை நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா, 50,000 சம்பாதிக்கிறேன் இல்லையா, நான் கட்டுறது என்னுடைய வேலை, நீ எனக்கு 40,000 ரூபா இஎம்ஐ நான் பே பண்ணுறேன் அப்படின்னா தே வில் நாட் அலோ. ஸோ தே வில் மேக் ஷூர் தட் யூ ஆர் கேன் டேக் ஒன்லி 25% ஆஃப் யுவர் அந்த இது நீங்கள் காமிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேலரி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுக்கணும். அதில் 50% ஆஃப் த மணி மட்டும்தான் டுவர்ட்ஸ் இஎம்ஐ நீங்கள் பே பண்ண முடியும். இப்போ அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து இப்போ 15,000 ரூபா அது கட்டுறாரு, ஆனால் 25,000 ரூபா வரை இஎம்ஐக்கு போகலாம். ஆனால் 25,000 ரூபாய்க்கு இஎம்ஐக்கு போனாலும் அவர் விரும்புகிற வீடு வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ ஒரு 10,000 ருபீஸ் வந்து தெர் இஸ் அ சர்ப்ளஸ், 10,000 ரூபா இருக்குது. அதை வந்து அவர் என்னென்னா வீடு வாங்கினதான் நினச்சிக்கிட்டு அந்த 10,000 ருபீஸை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அவர் போட்டுகிட்டே வரட்டும். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் பீரியட் அவருடைய இன்றைக்கி 25,000னா 25,000 இஸ் ஃபார் எவர் கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து அவருடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இருக்கிறவர் வந்து நாளைக்கு ப்ராபப்ளி ஒரு அப்ராட் சான்ஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவருடைய சேலரி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னதுன்னா, இன்றைக்கி வந்து இந்த 50,000க்கு 25 அந்த 50% ஆஃப் த மணி அவருக்கு வந்து ஈக்குவலாக இல்லை. பட் ஒரு 3 years டவுன் த லைன் ஆர் 5 years டவுன் த லைனில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு 1,00,000 ரூபா சம்பளம் கிடைக்கிது. இப்போ உடனே இதை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, யாருக்கு வந்து 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஆளுக்கு எந்த கம்பெனியில் 3 வருஷத்தில் 5 வருஷத்தில் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம திஸ் இஸ் என்லெஸ் டிபேட். தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் 50,000 இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க 3-5 வருஷத்தில் 1,00,000 ரூபா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய ப்ரொஃபஷனல் சம்பாதிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம். சப்போஸ் 50,000ங்கிறது 1,00,000 ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து 50,000 ருபீஸ் வரையும் இஎம்ஐ உள்ளதில் வாங்கலாம். அது வந்து அவருக்கு தேவையான ஒரு பட்ஜெட்டில் வருது அப்படின்னதுன்னா அன்றைக்கி வந்து
அவர் வீடை கன்சிடர் பண்ணலாம். ஒன்று. நான் என்ன எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய வீடு, ஏன்னா வீடுங்கிறது வந்து எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு எமோஷன். கரெக்டுங்களா? எமோஷன் அப்படிங்கும்போது அதோடு இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நிறைய வீடு வாங்க முடியாது. ஒருத்தர் அவங்க லைஃப் டைமில் ஒரு வீடு வாங்குறதே பெரிய ஒரு விஷயம். அப்படின்னு இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வீடு வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு வீடை வாங்கி அந்த வீடு உங்களுக்கு சௌரியப்படலை, நீங்கள் அங்கே வந்து வசிக்கலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆகுனா, என் பேர்லேயும் ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு யூ ஆர் ரெண்டிங் இட் ஃபார் அ சீப்பர். ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா வாடகை கிடைக்கும். நீங்கள் திருப்பி 25,000 30,000 ரூபா கொடுத்து திருப்பி யூ ஆர் லிவிங் இன் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த வீடு வந்து சம்ஹவ் ஆர் அதர் வந்து எய்தர் இடம் சின்னதாக இருக்குது, அல்லது உங்கள் ஆஃபீஸ் தூரத்தில் இருக்குது, அல்லது உங்கள் ஒய்ஃபுக்கு பக்கத்தில் இல்லை, அல்லது குழந்தைங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா ஸ்டில் யூ ஆர் மூவிங். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உடனே வாங்க வேண்டாம். ஸோ என்னுடைய ஒரே ஒரு இது வந்து என்னென்னா, நீங்கள் வீடு வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டா அங்கே நீங்கள் வசிக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு. சரி, எப்போதுமே எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்மளுடைய விசிபிலிட்டியில் நான் மோஸ்ட்லி இங்கே தான்ப்பா இருப்பேன், இங்கே இருக்கிறதுக்கான தான் சான்ஸ் இருக்குது, எனக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு அப்படின்னதுன்னா அவங்க வீடு வாங்கலாம். அந்த வீட்டுக்கு அவர் வந்து பணம் கட்டுறதுக்கான மணி இருக்கணும். நாளைக்கு இந்த மணி அங்கே 50,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேவைகளை குறைச்சிக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பெங்களூரில் அப்படின்னா உடனே சரி, நான் ஒய்ஃபு அப்புறம் குழந்தைங்க 3 பேரும் இங்கேருந்து பெங்களூருக்கு போகணும். போயிட்டு அதுக்கு ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட் விடுங்க, ட்ரெயினில் போகிறோம், அங்கே போய் தங்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், இதெல்லாம் போட்டு பார்த்தா ஒரு 10,000 20,000 ரூபா கிட்ட வந்துடுது. இப்போ அந்த 20,000 ரூபாய்க்கு ஏதாவது நம்ம சாக்கு சொல்லிக்கலாம், 20,000 ரூபாய்க்கு அந்த மேரேஜே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹவுசிங் லோனுக்கு வந்து நான் பே பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இந்த சின்ன சின்ன ஆசைகளை வந்து நீங்கள் தியாகம் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து என்னுடைய மெயின் இது. நான் வந்து வீடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுன்னா நீங்கள் தாராளமாக வீடு வாங்கலாம். ஒருத்தட்ட 10 கோடி ரூபாய் இருக்குது, என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்குன்னா நாளைக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கு நான் வீடு வாங்குறேன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது. அல்லது யார் வாங்கினாலும் அது தப்பு கிடையாது. உங்கள்கிட்ட அந்த மணி இருந்ததுன்னா வாங்கலாம். இல்லாத ஆள், என்கிட்டயே 1 கோடி தான் இருக்குங்கிற ஆளுங்க 2 கோடி 3 கோடிக்கு நீங்கள் வாங்கக்கூடாது. சார், நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு பாயிண்ட் நான் அடுத்த கொஸ்டின் வச்சுருந்தேன், அதுக்கும் பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, இப்போ நிறைய பேர் வீடு ஒரு இடத்துல வாங்கிடுவாங்க சார், அவங்க ஒரு இடத்துல வீடு எடுத்துட்டு ரெண்ட் எடுத்துகிட்டு இருந்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு அந்த வீட்டிலேருந்து ஒரு ரெண்ட் வருது, அது எனக்கு இங்கே கரெக்டாக போயிடுது அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் பெருசான மாதிரியே இல்லை, அதில் வர்றது இதில் சரியாக போயிடுது, அதே இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன சார் பண்ணணும்? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த ரெண்ட்டுக்கு அந்த ரெண்ட்டு சரியாக போயிடுச்சு. பட் அட் த சேம் டைம் இந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு வாங்கியிருக்கிறதா வச்சுக்கலாம். ஓகே, 50 லட்ச ரூபாய்க்கு அவர் 10 லட்ச ரூபா அவர் முன்பணம் கொடுத்துருக்கணும். கரெக்டாக 40,000 ரூபா 40 லட்சம் லோனுக்கு ஒரு 35,000லேருந்து 40,000 ரூபா அதுக்கு இஎம்ஐ கட்டணும். அப்போ பாருங்கள், நான் 10 லட்ச ரூபா என்னுடைய முன்பணம் கொடுத்துருக்கேன், 35,000 ரூபா இஎம்ஐ கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய ரெண்ட் வந்து 15,000. அதே 15,000 ரூபாய்க்கு நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா இது என்ன லாஜிக்கு? இந்த 15க்கு இந்த 15ன்னா எதுக்காக வந்து அன்னெசரிலி யூ ஆர் பேயிங்? இதுதான் வந்து எமோஷ்னல். ஏன்னா மோஸ்ட்லி நான் பார்த்த வரையும் எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ்க்கு வந்து எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும், அல்லது எப்படியாவது ஒரு கார் வாங்கணும். இந்த வீடும் காரும் வாங்கலை அப்படின்னா நான் வந்து இந்த உலகத்தில் ஃபெயிலியர் அப்படின்னு அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து வாங்குங்க, ப்ரொவைடட் உங்களுக்கு பேக்கப்புக்கு வந்து மணி இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். நம்ம வந்து ஒரு ஷோ பிஸ்னஸில் இல்லை. இப்போ ஒரு சினிமாக்காரங்க எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் வந்து ஷோ காமிக்கணும், அவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ, ஒரு பெரிய காரில் வந்து இறங்கணும், அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து நாளைக்கு இது மாதிரி ஷோக்காக இது பண்ணோன்னா நாளைக்கு நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் எதுவுமே ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் அதர்ஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட மணி இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ வீடு வாங்க பிளான் பண்ணுறேன்னா இன்னையிலேருந்து என்ன பண்ணணும் சார்? நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐபியில் சேவ் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி வாங்கினதை நினச்சிங்க, ஓகே, வாங்கிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா அந்த 10 இயர்ஸ் 5-10 இயர்ஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, இப்போ யாரா பேச்சுலர், 5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுடைய தேவைகள் வந்து அதிகரிக்கும். எந்த மாதிரியான லொக்கேஷன் உங்கள் ஃபேமிலிக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து அப்போ தான் தெரியும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் பேச்சுலர்
உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லெஸ். இப்பயே டக்கு நீங்கள் வீடு வாங்குறத விட ஒரு 5-10 இயர்ஸில் அது சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா எவ்வளோ தூரத்துக்கு போகலாம். சப்போஸ் இப்போ இன்றைக்கே வாங்கினா சின்ன வீடு தான் வாங்க முடியும், பிகாஸ் யுவர் ஏர்னிங் இஸ் வெரி வெரி லெஸ். கரெக்ட். எனிபடி இஸ் ஒர்க்கிங் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் இன்றைக்கி இங்கே சேலரினா 10 இயர்ஸில் இங்கே இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல யூ கேன் பை அ வெரி பிக் ஹவுஸ் ஆல்சோ. அதனால இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்காமல் நான் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு எகெயின்ஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் வீடுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. நீங்கள் என்னுடைய வீடியோஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த வீடு வாங்கிறதுனால நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. அதை வாங்கிட்டு அதை கட்ட முடியல அல்லது அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறது இருக்கக்கூடாது. நான் கட்டுறேன்ப்பா, அந்த வீடு எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் எனக்கு கிடையாது அப்படின்னதுன்னா தாராளமாக நீங்கள் வீடு வாங்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.